செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாக போகிறார்கள். அடுத்தடுத்து தமிழக அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட், முக்கியமாக திமுகவுக்கு பெரிய பின்னடை ஏற்பட போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். செம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்குமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பிடித்து விட்டது. முக்கியமாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அதிகமாக விமர்சனம் இருக்குது. கரூரில் 41 பேர் இறந்ததற்கு மிக முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிற விமர்சனம் ஆல்ரெடி இருந்தது. முக்கியமாக விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்ட அப்புறமா இந்த விமர்சனம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ துரைமுருகன், செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் சேகர் பாபு, இவங்க 3 பேரோட இதுக்கு முன்னாடி இருந்த வழக்குகள் மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அருண் ஐஏஎஸ் மூலமாக இந்த வழக்குகள் விசாரணை செய்ய போகிறாராம் விஜய் அவர்கள். அதாவது முல்லை வைத்தே முல்லை எடுக்க போகிறாங்களாம். ஸோ இதனால் அமலாக்கத்துறை கேஸும் செந்தில் பாலாஜி மீது இருக்குது. இப்போ தமிழக அரசாங்கம் செந்தில் பாலாஜி மீது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கு. இதனால் மிக விரைவில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாமல் நிறைய மூத்த அமைச்சர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ செந்தில் பாலாஜி கைதானா இது திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக ஏற்படும். ஸோ திமுக மூத்த அமைச்சர்களும் பல பேர் கைதாக போகிறார்கள். அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது தமிழக அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி